பிக் பாஸ் வீட்டில் விஜய் சேதுபதியோடைய எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் பரபரப்பாக என்னென்னலாம் நடக்குதுங்கிறது ஒரு சின்ன சின்ன நிகழ்வாக நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனும் மஞ்சரியும் பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. அப்போ வந்து அவங்க மஞ்சரி வந்து அவங்கள பற்றி சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் வந்து, நான் கூட கோவிட் டைமில் யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தொடர்ந்து அரை மணி நேரம் அளவில் பேசுகிற அளவு ஒரு நட்பு உருவாகிருக்கு போல இருக்குது. நல்லா இருக்கே, ஒரு ஒரு நல்ல ஒரு பாசம் ஏற்படுது, நல்லா ஆகுது. சரி, நம்ம இதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களே 30 நிமிஷம் 40 நிமிஷம், அப்போ வந்து லவ் கிடையாது. அது வந்து ஒரு க்ரஷ் ஆகி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி க்ரஷ் ஆகி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கார். ஏன்னா கோவிட் தான், ஒரு வருஷம் நம்ம சும்மா தானே இருந்தோம், ஃபோன் தான் பேசிக்கிட்டு இருப்போம் நண்பர்கள் அப்படி ஒரு க்ரஷ் ஆகுறாங்க. சரி, அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போவோம், ஒரு லவ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லாங்கிற நிலைக்கு வரும்போது, அந்த பொண்ணு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்னே இடிஞ்சு உட்காந்துருக்காப்புல முத்துக்குமரன். ஆனால் நான் ஜென்ரலாகவே பார்க்குறேன், இப்போ சில பேருக்கு இவங்க வந்து லவ் மெட்டீரியல் அப்படின்னு உருவாக்கிட்டு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க மேலே காதல் வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே விஷால் இருக்கிறாருன்னா உடனே விஷாலை லவ் பண்ணுறாங்க, ரயான் இருக்கிறாரு லயான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் முத்துக்குமரன் மாதிரியான ஆட்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் பெண்கள் அவ்வளோ ஈஸியாக லவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் காதலுக்கு கண் இல்லை, காதலுக்கு என்ன இல்லை, காதலுக்கு மனசு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. இது உண்மையாக போய் எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம்.